ஹே நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ண விரும்புறேன். நம்ம வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க, அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தல. நாங்க புது வீடியோக்களை அப்லோட் பண்ணிய உடனே நீங்க பார்க்கணும்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது நாங்க வளர ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி. ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் மினு போல ஜொலிக்கும் கண்களைக் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் அரவிந்த். நாளெல்லாம் அவன் ஒரு மாதிரிதான். கேள்வி கேட்கும் இயந்திரம் மாதிரி. இது எப்படி, அது எதுக்கு என்று பிடிவாதமாக கேட்பவன். ஒரு மாலையில் வீட்டின் பின்புறம் இருந்து பீப் பீப் என்ற சத்தம். அரவிந்த், ஏய், யாருடா இது? ஆ, சத்தம் மியாவ். ஆனால் ரோபோட் பாணியில். அவன் பின்பக்கம் ஓடி பார்த்தான். அங்கே ஒரு விசித்திரமான ரோபோட் பூனை. கண்களில் நீல நிறம், உடம்பு ஸ்டீல் போல பிரகாசம், வால் மட்டும் லேட் லைட் போல திளைக்கும். அரவிந்த் கேள்வி பாய்ச்சல். நீ உண்மையான பூனையா, ரோபோட்டா? வைஃபை இருக்கா? ப்ளூடூத் பேர் ஆகுமா? ரோபோட் பூனை சொன்னது. நான் இரண்டும். நான் மீகேட் 3000 உனக்கு நண்பராக வந்திருக்கேன். அரவிந்த் சிரித்தான். சரி, அப்படின்னா என்ன ஸ்பெஷல்? மீகேட் தன்னோட வாலை லோடிங் பார் மாதிரி கட்டி வானத்திலிருந்து ஒரு சிறிய ஹோலோமை காட்டியது. அதில் இடம் சூரிய கல்லின் ரகசியம். இருவரும் அடுத்த நாள் மலைக்கு போய் மரங்களுக்கு நடுவே மறைந்திருந்த ஒரு பளபளக்கும் சின்ன கல்லை கண்டார்கள். அதை மீகேட் அனலைஸ் பண்ணியது. ஒளி நடனம் போல பீயும். அந்த கல்லின் உட்புறம் ஒரு மெசேஜ். ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே தைரியமும் இருக்கும். அரவிந்த் ஒரு சின்ன புன்னகை. சரி ஐயா மீகேட், நம்ம இருவரும் ஒரு அட்டகாசமான அணி. மீகேட், நிச்சயம். லெவல் அப் தொடங்கட்டும். அந்த நாளிலிருந்து இருவரும் கிராமத்தையே ஒரு சிறிய அட்வென்ச்சர் நாடாக மாற்றிவிட்டார்கள்.